falling of river water over a vertical steep in the river bed is called waterfall. It is formed when the soft rocks are removed by erosion. Example, Kutralam Falls across the river Chittar in தமிழ்நாடு. இப்போ நீர் வந்து என்ன ஆகுதுன்னா, மலை மேலே ஓடி வர அந்த நீர் வந்து ஒரு செங்குத்து பாறையின் அந்த வன் சரிவின் விளிம்பில், செங்குத்து பாறையில் விளிம்பில் வந்து கொட்டும்போது அது அருவியாக வீழ்வதை தான் நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த பிக்சர் பாருங்கள். நீர் வந்து ஒரு செங்குத்து பாறையில் வந்து அப்படியே ஓடி வந்து அதனுடைய விளிம்பில் வந்து அருவியாக அது வந்து என்ன பண்ணுதுன்னா விழுது. அதை தான் நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம். மென்பாறைகள் அரிக்கப்படுவதால், அடியில் இருக்கிற மென்பாறைகள் வந்து அது அரிக்கப்படுறதுனால அது நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது. உதாரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிட்டார் அப்படின்னு ஒரு இடம், அங்கே வந்து சிட்டாருடைய குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சியை வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டூ யூ நோ த ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் இஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனிசூலா இன் சவுத் அமெரிக்கா. த அதர் வாட்டர்ஃபால்ஸ் ஆர் நயாகரா ஃபால்ஸ் located on the border between Canada and USA in North America and Victoria Falls on the borders of Zambia and Zimbabwe in Africa. இப்போ பாருங்கள், இது வந்து டூயினா உங்களுக்கு தெரியுமா? தென் அமெரிக்காவில் இருக்கிற வெனிசுலா அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் காணப்படுற ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து உயரமான நீர்வீழ்ச்சி. அடுத்தது வட அமெரிக்காவில் வந்து கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் ஆப்பிரிக்காவில் வந்து ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் இருக்கிற விக்டோரியா நீர்வீழ்ச்சி. இதெல்லாம் வந்து முக்கியமான நீர்வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன். அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டி வேர்ட்ஸை வந்து 2 times எழுதி டி வேர்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.